ஆல் இந்தியா லெவல்ல அண்ணன் இறங்கி இருக்காது புதுசா. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் காம்படிஷன் பார்த்தா அண்ணாமலையும் இப்ப காம்படிஷன்ல இறங்கி இருக்காரு. கட்சி பேர்லாம் அறிவிக்க போறாரு போல இருக்கு. தனி கட்சி வேற நடக்க போகுது. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? யார் யார் தான் என்ன கட்சி ஆரம்பிப்பாங்க ஒன்னும் புரியலையே. அவர் டெல்லி போனாரு. டெல்லி போகும்போது ஏர்போர்ட்டுக்கு கார்ல வர்றாரு. சரி, கார்ல பிஜேபி கொடி இல்ல. ஐயோ, எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களாமே, செய்தி வந்திருக்கு அப்படின்னப்ப 2 நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லிக்கு நேராக கிளம்பி போறாரு. அவர் 2 பேர்த்த பார்க்கறதுக்காக பிளான் போட்டிருந்தாரு. ஒன்று பாஜக தலைவர், அவர்கிட்ட ஃபார்மலா கடிதம் கொடுக்கணும். இன்னொரு அமித்ஷா. பாஜக தலைவரை பார்த்துட்டாரு, கடிதம் கொடுத்தாச்சு. ஆமா, நம்ம கனத்த மனதுடன் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரா? நிதின், அவர் பேர் நிதின் நபீனா, பீகாரினுடைய முக்கியமான பாஜக தலைவர் தான் இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய ஆல் இந்திய தலைவராக இருக்காரு. அவர்கிட்ட அவர் கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன வருத்தம்னா, இந்த நிதின் நிபினுக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான். ஐயோ, சும்மா சின்ன கொஞ்சம் வயசு தான். என்னடா இவர் சின்ன பையன், இவர் ஆல் இந்தியா காங்கிரஸுக்கு தலைவர் ஆயிட்டாரு. நான் இத்தனை வருஷமா உழைக்கிறேன், என்ன கட்சி தலைவர்ல இருந்து தூக்கிட்டீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கூட தலைவராக முடியல அப்படின்னு தான். தமிழ்நாடு பிஜேபி தலைவராக, பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு இல்ல, பிஜேபி ஒண்ணுன்றதுனால நம்மளுக்கு வித்தியாசம் தெரியல. ஏன்னா பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, அவரு இந்த தோல்வி அடைஞ்ச உடனே டெல்லியில நம்ம கூப்பிடுவாங்க. தோல்விக்கு என்ன காரணம், அடுத்தது என்ன செஞ்சா நாம நம்மளை வலுப்படுத்திக்கலாம் நம்மகிட்ட கேட்பாங்க. கொஞ்சம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்களா அந்த மாதிரியா? நம்மளை கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லலாம். நம்ம 11% இருந்து 3% வந்துட்டோமே, என்ன காரணம்னு கேட்டா நம்ம வந்து டீட்டெயிலா பேசிக்கலாம். நான் இல்லாதான காரணம் சொல்லிடலாம். எதிர்பார்த்திருக்காரு, கூப்பிட்டு யாரும் பேசல. சரி, ஓகே, ரைட்டு. அதாவது நேரடியா நம்மளே டெல்லிக்கு போய் நம்மளே பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பேசிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய டிமாண்டு அதிமுக கூட்டணி வேண்டாம். ஆமா, முதல்ல அதிமுக கூட்டணில இருந்து வெளியே வாங்க. திமுக இருக்கு, தாவேக புதுசா வந்திருக்கு, அதிமுக விட்டு வெளியே வாங்க. பாஜகவை தனிப்பெரும் கட்சியாவே நம்ம வளர்த்த முடியும், ஏன்னா தலைவரா போடுங்க, நான் அதை வந்து டெவலப் பண்றேன், நான் யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வர்றேன். நான் சாட்டை அடிச்சோ இல்ல எனக்கு நானே அடிச்சுக்கிட்டோ இல்ல செருப்பு இல்லாம நடந்தோ அறிவாலய செங்கலை புடுங்கியோ ஏதோ ஒண்ணு பண்ணி 14% வளர்த்து கொண்டு வந்து நின்னேன். இன்னைக்கு 3% வந்து நிக்கிறீங்களே. அதனால அவர் அப்படி சொல்றாரு. சோ அது வந்து மேலிடம் ஏத்துக்கொள்ளவில்லை. மேலிடம் இதை பொருட்படுத்தவில்லை. உன்னை நம்பி நான் வந்து அதிமுகவை கைவிட முடியாது. அதிமுகவை நான் கைவிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு எம்எல்ஏவும் கிடைக்காம போயிருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட சேர்ந்து நின்று ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவங்க கனவு கல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, போனாரு, பேசினாரு, பார்த்தாரு, எல்லாம் பண்ணாரு, ஒர்க் அவுட் ஆகல. தலைவன் வந்து தனி கட்சின்னு முடிவு பண்ணிட்டாரு. கட்சி பேர் வந்து தமிழக மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு தமிழக மக்கள் கட்சி. வெற்றி கழகத்துல மக்கள் இருக்காங்கன்னு தெரியல, இதுல மக்களுக்காக ஒரு கட்சி. அடுத்து தமிழக மக்கள் சேவா கட்சி. அனைத்தும் சேவா தான் சரியா வரும். அத சேவான்னு வைக்காம சேவை கட்சின்னு வைக்கிறாரு. ஓகே. எப்படி ராஷ்டிரிய சேவா சங்க, ஆர்எஸ்எஸ் பேர் இருக்குல்ல, அது மாதிரி இந்த சேவா அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஓபனா ஆர்எஸ்எஸ் தெரியுது. அதனால சேவை, தமிழ்நாடு மக்கள் சேவை கட்சி. இன்னொன்னு தமிழக ஜனநாயக கட்சி. இது ஒரு புது டேர்ம். எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுல புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 5-6 பேர் தான் இருக்கு. ஒண்ணு தமிழகம், இன்னொன்னு மக்கள், இல்ல ஜனநாயகம், கழகம், வெற்றி. இது இல்லைன்னா வந்து இதுதான் ஒரு 5-6 பேர் தான் இருக்கு. இதுக்குள்ளதான் மாத்தி ஜம்பிள் தான் மாத்தி போட்டு ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டு முன்னாடி போட்டு இப்ப வந்து தமிழக ஜனநாயக கட்சி இல்லைன்னா ஜனநாயக தமிழக கட்சின்னு கேட்கிறது. இல்ல கட்சி ஜனநாயக தமிழர் தமிழக மக்கள் சேவை கட்சி அப்படிங்கிறது பதிலா மக்கள் கட்சி, மக்கள் சேவை தமிழக கட்சி அப்படின்னு வைக்கிறது. தமிழ்நாடு சேவை மக்கள் கட்சி, கட்சி சேவை தமிழ்நாடு, சேவை கட்சி தமிழ்நாடு. பயங்கரமா. சரி, இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, விஜய் வந்து இளைஞர்களை வந்து ஈர்த்துட்டாரு, ரீல்ஸ் போட்டாரு, டான்ஸ் ஆடிட்டாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர் வந்து அந்த விஷயத்துல விஜய்க்கு 1% கூட சலைச்சவர் இல்லை. எங்க அண்ணாமலை ரோட்ல நின்று சாட்டில எல்லாம் அடிச்சுப்பாரு, செருப்பு இல்லாம நடப்பாரு, கொத்தனார் வேலைலாம் பார்ப்பாரு. அதுக்கு எல்லாம் பயங்கர ஹெவி பர்ஃபார்மன்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து நீ போய் மக்கள்கிட்ட பணி செய்ய, மக்கள்கிட்ட சேவை செய்ய, கட்சி ஆரம்பிச்சு போராட்டங்களுக்கு போ, நேர்மையான கோரிக்கை வெளியீடு, அறிக்கை வெளியீடு, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுல நாம வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா முதல் நம்பர் 1 டான்ஸ் ஆட கத்துக்கணும். டான்ஸ் ஆட கத்துக்கணும். 2வது பஞ்சு டயலாக் பேசுறது மஸ்ட். ரீல்ஸ் போட தெரியும். ஆமா, நீ டான்ஸ் மட்டும் ஆடினா மட்டும் வந்து டான்ஸ் ஆடணும், பஞ்ச் டயலாக் பேசணும். இந்த 2 சம்பந்தம் இல்லாம பஞ்ச் டயலாக். இப்ப ரீசெண்டா இந்த நீட் கோச்சிங் சென்டர்
இல்ல வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கோச்சிங் சென்டர், டியூஷன் கோச்சிங் சென்டர், பெட்ரோல் விலை ஏறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் சென்டர், இந்த கோச்சிங் சென்டர்லாம் விட்டுட்டாங்க. இப்போ அண்ணா நகர் பக்கம் போனீங்க அப்படின்னா ரீல்ஸ் எப்படி போடுறது, டான்ஸ், ரீல்ஸ், பஞ்ச் டயலாக் பேசுற கோச்சிங் சென்டர். என்னடா இங்க வந்து குவிங்க, நானும் ஒரு சிஎம் ஆகணும், நானும் ஒரு சிஎம் ஆகணும். இது பார்க்கும்போது விவேக் கேட்பார், டே நான் படிக்கும் போதெல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள் தானடா, அதனாலதான் நீ ஃபெயில் ஆயிட்ட. அது மாதிரி நான் சிஎம் ஆகும் போதுல ஸ்டாலின் இல்ல இவங்களும் பேசிப்பாங்க, நான் சிஎம் ஆகும் போதுல எங்க அப்பா வந்து போராட்டம் பண்ணு, கட்சியை கட்டு, தொண்டரோட வீட்டு கல்யாணத்துக்கு போ, அரசியல் பேசுறாங்க. அதை விட அண்ணாவை படிச்சியா, பெரியார் படிச்சியா, அம்பேத்கர் என்ன சொன்னாரு, மார்க்ஸ் என்ன சொன்னாரு, சுயமரியாதை இயக்கம் என்ன தெரியுமா, கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்ன தெரியுமா, முதல் சுயமரியாதை மாநாட்டுல பெரியார் என்ன தீர்மானம் போட்டாருன்னு தெரியுமா, இதெல்லாம் இப்ப இல்ல சாப்டர்ல. இப்ப ஒன்லி இப்படி கழுத்து இப்படி ஆட்டு வரல, ஒரு டான்ஸ் ஸ்டெப், ஒரு ஸ்டெப், அப்புறம் வந்து ஒரு பஞ்ச் டயலாக். ஆமா, எப்படி ஒரு பஞ்ச் டயலாக், திமுக சதி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான், 4 வார்த்தை. இத எப்படி கத்துக்கிறதுன்னு இப்ப அண்ணாமலை இறங்கிட்டாரு. அண்ணாமலை இறங்குனது மட்டும் இல்ல, இப்ப அண்ணாமலைக்கு ஒரு புதிய கூட்டணி உருவாகும். ஐயோ, யார் அந்த கூட்டணி? எல்லாம் தான் புடிக்கிட்டு போயிருச்சு. நம்ம அண்ணன் சீமான், அண்ணாமலை, சீமான், டிடிவி. ஓ ரைட், ஒதுக்கி தள்ளப்பட்ட எல்லாம் ஒண்ணாகிறாரு. ஒரு பக்கம் நாம் தமிழர், இன்னொரு பக்கம் தமிழக மக்கள் சேவா கட்சி, இன்னொரு பக்கம் ஒரே அரசியல் பேசி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எல்லாருமே தனித்தனியா, எல்லாரும் அரசியல் ஒண்ணுதான். இவங்க முதலாளிக்கு இதுவாதான் இருந்தாங்க. இப்ப இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து, யாரு, அண்ணாமலை, சீமான் ஒன்னா சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்க போறாங்களா. எனக்கு என்ன கவலைனா, ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் திமுக, செகண்ட் ஃப்ரண்ட் அதிமுக, தேர்ட் ஃப்ரண்ட் டிவிகே வந்துருச்சு, ஃபோர்த் ஃப்ரண்ட் தானே வரணும். தேர்ட் ஃப்ரண்ட் ஏன் அப்படிங்கிறாங்கன்னு நான் யோசிச்சேன். அப்பதான் சொல்றாங்க, இல்ல அதிமுக முடிஞ்சது, தேர்ட் ஃப்ரண்ட் நாங்க தான் அப்படின்னு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ரெடி பண்ண போறாங்க போல இருக்கு. ஆனா அதிமுக தலைவர் தான் இன்னைக்கு பாஜக தாவேக்காக்கு எதிராக டெய்லி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு. ஆமா, நீ கோட்டு போடு, இல்ல போயஸ் கார்டுல பங்களா வாங்கு, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல, சும்மா நசன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காரு, காடி துப்பி இருக்காரு அவரு. அண்ணாமலை பேசியிருக்காரு, என்ன பதில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு விஜய் பார்த்து கேட்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் அருகே தாவேக்கா நிர்வாகி 2 இளம் பெண் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியாயிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் தனது கட்சியினரே குற்றச்செயல்கள் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? உன் கட்சிக்காரனே இப்படி பண்றானே, என்ன பதில் வச்சிருக்கேன்னு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு, என் டைம் கொடுங்க அப்படின்னு நீ அது கேட்கறதே தப்பு. சரி, அட்லீஸ்ட் உன் கட்சியா சரி பண்ணுப்பா. அண்ணன்னைக்கு மாற்றத்துல கஞ்சா விற்கிற கேஸ்ல யார் மாற்றா? டிவிகே. மாமூல் கேஸ் யார் மாற்றா? டிவிகே. இப்ப இந்த மாதிரி பெண்கள் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது யாரு? டிவிக்கு. உன் கட்சி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்குப்பா வந்து டைம் தேவை? அட்ராசிட்டி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு மாநகராட்சி கட்டடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ அலுவலகம் இருக்கு, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு அப்படின்னா, கட்சிக்காரன் சொல்லிட்டு 5 பேர் போய் காரை நிறுத்திக்கிறான். அங்க நிறுத்த வேண்டிய அதிகாரிகள் காரை நிறுத்துற கடல்ல. ரெண்டாவது, எந்த அதிகாரி பேசினாலும் உள்ள போட்டுட்டு ரகலை பண்றாங்க. சோ அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரிகள் தேவைதான். போஸ்டல் நோட்ல குத்துனாங்கல்ல, அனுபவிங்க அப்படின்னு விட்டுறலாம். பிரச்சனைங்க இப்ப என்ன, அந்த தேர்ட் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு இவங்க ரெடி பண்றாங்க பாத்தீங்களா. இதை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றதுக்கு அண்ணாமலை மையமா வச்சு சில வேலைகளை முன் வச்சிட்டாங்க. இனிமேல் தான் விஜய்க்கு ஆட்டமே இருக்கு. அதாவது எது ஒத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அண்ணாமலை ஸ்ட்ராங்ன்றது நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை இருக்க வரையும் டெய்லி கண்டென்ட்டுக்கு பஞ்சமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் சீமான் நாக்கப்படுகிற மாதிரி கேட்பாரு. ஆமா, அண்ணாமலை இன்னும் சூசகமா நிறைய கேள்வி கேட்பாரு. விளையாடிட்டு இருந்தேன்னு கேட்பாரு அவரு. ஆமா, அசிங்கமா கேட்டுருவாரு. ஆமா, இப்ப இது இல்லாம திமுக தரப்புல இருந்து எல்லாருமே கேசுவாங்க. ஆமா, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவருக்கு அமமுகவும் சதைச்சது இல்ல. அமமுக காணாம ஆயிட்டாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு யார்? அமமுக தலைவர் டிடிவி கேள்வி கேட்டிருக்காரு. சும்மா அந்த பஞ்சு டயலாக் எல்லாம் பேசியிருக்காரு. வேலை என்ன சொன்னாங்களோ, மக்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேளு அப்படிங்கிறாரு. வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, கை ஒரு வேலையை செய்ய மாட்டேங்குது. அப்போ எடப்பாடி ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், அண்ணாமலை, இது இல்லாம சீமான், இது இல்லாம வழக்கம் போல திமுக எதிர்கட்சி பேசி ஆகணும். என்ன செஞ்சீங்க ஆட்சிக்கு வந்து சீமான் பதிப்பாரு. ஆமா, விஜய் சொல்ல மாட்டேன், என் தம்பி பதில் சொல்லணும், என் தம்பி பதில் சொல்லணும் தம்பி பதில் சொல்லு. ஆக்சுவலி பிரச்சனை என்னன்னா, விஜய் இப்பதான் வசமா மாட்டினாரு. இவ்வளவு நாளா திமுக 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 குறை சொல்லிட்டு இருந்தாருல, தமிழ்நாட்டில் தாவேக்கா வெர்சஸ் திமுக தான், வேற அல்லு சிண்டு எல்லாம் போங்க அப்படின்ட்டாரு. அல்லு சிண்டு யார சொல்றாரு? ஏடிஎம்கே, விசிகாவை சொல்றாரு.
ஓஹோ. கம்யூனிஸ்ட் சொல்றாரு. அவங்க கூடவே இருக்காங்க. கூட்டு இருக்கிறவன தான் அவர் வந்து அல்லு சிண்டுகள் அப்படிங்கிறாரு. நீங்க அண்ணன் கொளுத்தி திருமா போடுறீங்க, முடிச்சது கொளுத்தி போடுவோம். அண்ணன் திருமா தான் முதல்ல போய் ஆதரவு கம்யூனிஸ்ட்ல கொடுத்தனே ஒரு போய் கொடுத்தாருல்ல. காங்கிரஸ் தாங்க முதல்ல போச்சு. அண்ணன் திருமா தான் முதல்ல. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் திருமா தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. இப்ப அண்ணன் திருமாவுக்கு மினிஸ்டர் பதவி வன்னியர் ஆமா, அந்த பக்கம் காங்கிரஸ் மினிஸ்டர் போஸ்ட் வாங்கிட்டாங்க. இந்த அல்லு சிண்டுகள் அவர் யார சொல்றாரு விஜய் அப்படின்னா, ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக, மீதி அல்லு சிண்டுகள் அப்படிங்கிறாருன்னா, அல்லு சிண்டுகள் பட்டியலில் விசிகாவில இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, அதிமுகல இருந்து மத்த எல்லாம் இருக்கு. வேற எந்த கட்சியுமே கிடையாது. அப்போ நானும் தனியா நிக்கிறேன், நீயும் தனியா. விசிகா காரங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? வராது. அறிவு இருக்காடா, உனக்கு ஆதரவு கொடுத்தே நாங்க தான். இப்ப விசிகா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எந்திரிச்சு பாத்துருப்பாங்க யாரு பேசுனது. ஓ டிவிகேவா, டிஎம்கே வரதான் ஃபயர் இல்ல, டிவிகே அப்படியே சைலண்டா படுத்துடலாம். என்ன பண்ணி தொலைகிறது, ஆதரவு கொடுத்துட்டு அமைதியா இருப்போம். அமைச்சர் பதவி வேற கிடைச்சிருக்கு, அமைதியா தான் இருந்து ஆகணும். அப்புறம் ஆக்சுவலி நெருக்கடியான விஷயம் என்னன்னா, நாம தாவேக்கா வந்து கலாய்க்கலாம் அடிக்கலான்னு போனா நம்ம ஆளுகளே குறுக்கால வர்றாங்க. யாரு? விசிகாவே குறுக்கால வர்றாங்க. நமக்கு வருத்தமா இருக்கு. நேற்றுக்கெல்லாம் நான் வந்து ஒரு டிவி டிபேட்டுக்கு போயிருந்தேன். அங்க அண்ணன் சங்கத்தமிழன் வந்திருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அப்படின்னாரு. RSS பத்திரத்த பிள்ளைனாங்க முன்னாலாம். நான் சொன்னேன், அண்ணே தலைவர் திருமா சொன்னதும் RSS பத்திரத்த பிள்ளைன்னு, அது இன்னைக்கு வரைக்கும் அவர் திரும்பி பெற்றுக்கல. எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் ஒருத்தர் RSS காரரா சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. இவர் புரட்சியாளர் அப்படிங்கிறாரு. நான் சொல்ல முடியாது. நாளைக்கு RSSல புரட்சி பண்ணுவாரு. நாளைக்கு அம்பேத்கர் போட்டோ எடுத்துட்டு விஜய் போட்டோ வச்சிருவாங்க. தப்பே இல்ல, பண்ணாலும் பண்ணுவாங்க. புரட்சியாளர் விஜய். அது சொன்னது யாரு? விசிகாவினுடைய முக்கியமான தலைவர் அண்ணன் சங்கத்தமிழன். ஐயோ, கோட்டு கருப்பு கோட்டு போட்ட ஒரே காரணத்துக்காக கருப்பு கோட்டு போட்டு வாழும் பெரியார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட கொடுமைதான் இது. எனக்கு என்னன்னா வருத்தம்னா, விஜய் எல்லாத்தையும் அல்லு சிண்டுன்னு சொன்னாருன்னு கோவப்படணும். ஆமா, யாரு? சங்கத்தமிழன் வந்து கோவப்பட்டு இருக்கணும். அவர் கோவப்படலாம புரட்சியாளர் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன், அவர் திரும்ப இப்படி அசிங்கமா பேசிவிட்டாரு, எல்லாம் அல்லு சிண்டுகள் போங்க அப்படிங்கிறாரு. நீங்க ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு தோணுச்சு டிபேட்ல. நான் கேட்கல, சரி விட்டுட்டேன். எதுக்கு போய் எல்லாம் நம்ம ஒரு காலத்தில் கூட்டணியாக இருந்தவங்க, ரொம்ப நல்ல கட்சி, அவர் தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் திருமா அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே கூட மரியாதை இருக்குது. ஆனால் என்னமோ தெரியல, அண்ணன் திருமா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியே சதஞ்சு போச்சு, சில்லு ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசுறாரு. டெய்லியும் அவர் ஃபேஸ்புக்கில் உட்காந்து பேச. ஆமா, நீ காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவருக்கு வேற வழி இல்லை, வீடியோ தான் போட்டாகணும். ஏன் தாவேகாவோட போனோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விளக்கத்தை யாரும் கேட்கல. அவர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த விளக்கத்தை அவர் யாருக்கு கொடுக்குறாருன்னா விசிகா காரங்களுக்கு கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்கல. வேற யாரும் ப்ரெஷர் போடல, நீங்க ஏன்னே போய் சேர்ந்தீங்கன்னு யாரும் கேட்கல. அவரு கட்சிக்காரங்களுக்கு போட்டு சொல்ல, எப்பா நான் இதனால தான் போனேன், நான் இதனால தான் போனேன் அப்படிங்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன, விசிகாவினுடைய சிந்தனை செல்வன்னு ஒரு பதிவு போட்டிருந்தாரு பனையூர் பாபு போறப்ப. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, இடுப்பில் இருக்கக்கூடிய குழந்தை தாயோட மடியிலிருந்து இறங்கி வேகமா ஓடிடுச்சு அப்படின்னா பின்னாடி தாய் ஓடி போய் தூக்கிட்டு வர்றதுக்காக வேகமா ஓடுவா, அந்த நிலைமையில் நம்ம தலைவர் இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரை மதிக்காம எல்லாரும் நம்ம கட்சிக்காரன் எவனும் நமக்கு ஓட்டு போடல. ஆனா திருமா 35 இடத்துல நீங்க 2 தானே வந்திருக்கீங்க. திருமா 35 ஆண்டு காலம் போராடி இருக்கிறாரு, இந்த மக்களுக்காக சேவை செஞ்சிருக்காரு, பெரும் உழைப்பு செலுத்தியிருக்காரு. இந்த உழைப்பை எதையுமே மதிக்காம திருமாவுக்கு ஓட்டு போடாம 8 இடத்துல 2 இடத்துல 6 இடத்துல விசிகாவை தோக்கடிச்சுட்டு எல்லாரும் ஓட்ட கொண்டு விசிலுக்கு போட்டிருக்காங்க. எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எப்படியாவது அவங்களோட போய் சேர்ந்து நம்ம ஓட்டை திருப்பி கூட்டு வரணும் அப்படிங்கிறத சிந்தனை செல்வன் சொல்ல வர்றாரு. அதுக்காக தான்ப்பா தலைவரோட அது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. விசிகா அப்படிங்கிறோடைய கட்சி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய வரலாறு முடிந்து விட்டது, தேர்தல் வரலாறு. அண்ணன் திருமா ஒரு கொள்கை தலைவர், அண்ணன் திருமா ஒரு கொள்கை தலைவர். அவர் கடைசி வரைக்கும் அம்பேத்கருக்கு இணையான ஒரு பிம்பமாக தமிழ்நாட்டில் இருப்பார், அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவருடைய கட்சி 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் வந்த உடனே அது கரைந்து விட்டது. விசில் அது வந்து கரைஞ்சிருச்சு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, விசிலுக்கு ஒரு டீம் போயிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் திமுக எப்பவும் போல அவங்களுடைய ஓட் பேங்கை ஸ்ட்ரென்த்தனாக வச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கே கலைஞ்சு போயிட்டுச்சு. அதான் விஜய் சொல்லிட்டாரு, என்ன இது தீய சக்தி, அது தீந்து போன சக்தி அப்படின்னு. தீந்து போறது எனக்கு என்ன வருது, அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் சொல்லிட்டாரு, இனி 90% நிர்வாகிங்க எங்க கிட்ட வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே விசிகாவில் இப்படிதான் எல்லா நிர்வாகிகளையும் உள்ள கூப்பிட்டீங்க காசை கொடுத்து. இப்போ அதிமுக நீங்க பண்றீங்க, லீமாரோஸை வச்சு முழுக்க உள்ள கேம் ஆடி அதிமுக பிசினஸ் பண்றது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தீந்து போன சக்தின்னு சொன்னார் இல்லையா, அட லூசுகளா, இந்த தீந்து போன சக்தி கிட்ட தாண்டா நீங்க ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. விஜய் முதலமைச்சர் நீங்க சொல்றீங்கல்ல, அது இந்த தீந்து போன சக்தி கொடுத்த ஆதரவு தான்.
இன்னும் 6 மாசம் கழிச்சு நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்ப இந்த தீந்து போன சக்தி உங்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. அப்ப நீங்க மாட்டீங்க. 20 பேர் வரமாட்டேன்றீங்களா? ஆமா. அப்ப அப்படினாலும் இப்பதான் 4 எம்எல்ஏக்களை இவங்க ராஜினாமா பண்ண வச்சிருக்காங்களா? இப்ப இந்த 6 மாதம் கழித்து இவங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும் பாத்தீங்களா? சோ இந்த ஒரு சாப்டருக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு அங்கிருந்து வர வைக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே 4, இவங்களுக்கு ஒண்ணு 5, 115 காமிக்கிறோம். இப்ப ஏற்கனவே தாவேகா 106ல இருக்கு. ஏன்னா ஒன்று சபாநாயகர் போயிட்டாங்க, ஒன்று திருச்சி ரிசைன் பண்ணிட்டாங்க, 2. அப்போ 106, 118க்கு 106 போச்சுன்னா எவ்வளோ? இன்னும் 12 சீட் அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த 12 சீட்னா இப்போ ஏற்கனவே அதிமுகலேருந்து 4 வந்துருச்சு, இவங்க கிட்ட 2, 6 இருக்கு, மீதி 6 தேவை. இன்னும் 6 பேரை அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி வர வச்சு ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தலை நடத்தி 6 மாசத்துக்குள்ள நாங்களே தனி பெரும்பான்மையாக இருந்துடுறோம், அதுக்கப்புறமா காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் அல்ல சில்லுகள்லாம் போங்கன்னு அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அந்த நேரத்துல அண்ணாமலை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அண்ணாமலை, சீமான், டிடிவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு இவங்க ஒரு கூட்டணி அமைப்பாங்க. ஒரு தமிழர் கூட்டணி ஏதோ ஒன்று பேரில் அமைச்சிட்டு முழுக்க விஜய் அவங்க ஒரு பக்கம் செய்வாங்க, திமுக ஒரு பக்கம் வச்சு செய்யும், அதிமுக ஒரு பக்கம் வச்சு செய்யும். விஜய் இந்த தேர்தலில் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு பூமியில் ஜெயிச்சார் இல்லையா? அடுத்தது தேர்தல் வரும்போது 29க்கு முன்னாடி அவர் ஆட்சி கலைக்கப்படும். அவர் தேர்தல் எல்லாம் இதே பயமுறுத்துங்க. 2029 முன்னாடி ஆட்சி கலைக்கப்படும். எப்படி கலைக்கப்படும்? அதான் நேத்து கூட 5000 பேர் கூடியிருக்காங்க. ஆமா, நீதிமன்றத்துல தெளிவா ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லிட்டாரு, குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத அவரே என்டோர்ஸ் பண்றாரு. சரி, ஜூலை 1ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் அஃபிடேவிட் போட சொல்லியிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் சைல்டு ரைட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் குழந்தைகளை தவறா பயன்படுத்தியிருக்காரு, சைல்டு லேபரா பயன்படுத்திருக்காருங்கிறது தெரிஞ்சிச்சு. பொலிட்டிக்கல் லேபரா ஒரு பக்கம் குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணது, இன்னொரு பக்கம் கரூர் சிபிஐ வழக்கு, இன்னொன்னு குதிரை பேரம். சிபிஐல இவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்லையே, உள்ள வரும், எஃப்ஐஆருக்கு உள்ள வரும். அவர்தான் பிரைம் அக்யூஸ்டா வருவார். இந்த மூணு வழக்கு இருக்குல்ல, இந்த 3 வழக்கம் அவருக்கு கழுத்தை பிடிக்கும். ஒண்ணு குதிரை பேரத்துல இவர் கார்னர் பண்ணுவாங்க, சிபிஐ விசாரிக்கும். எல்லா கரூர் விஷயத்துல சரி, அவர் பாஜகவுக்கு ஆதரவா இருந்துட்டு போறாரு, அதான் தனி பெரும்பான்மை இங்க வாங்கிடுறாருல. 118 அதிமுக பிஜேபிக்கு ஆதரவா போனா எப்படி நீங்க ஆட்சி கலைப்பீங்க? பிஜேபி கிட்ட தானே இருக்கு. 29ல பிஜேபிக்கு ஆதரவா இருக்கணும், அதுக்கு ஒப்பந்தத்துக்கு வரணும். வரல அப்படின்னா அவர் கட்டாயம். அப்போ 29க்கு மேல ஆட்சி தொடர்ந்தால் அது பிஜேபியோட அவருடைய கட்சி அங்கீகாரமே ரத்து செய்யப்படும். அது எனக்கு புரியுதுங்க, வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா 29க்கு அப்புறம் பிஜேபி, அதாவது 29 டிவிக்கு ஆட்சி தொடர்ந்தா அது பிஜேபியோட ஒரு நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கும், இல்லைன்னா ஆட்சி கவிழ்க்கப்படும், அவ்வளவுதான். இன்னைக்கு 2026 ஜூன் 1, இன்னைக்கு நான் சொல்றேன், தாவேக ஆட்சி அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்களோ 1 ஆண்டோ 2 ஆண்டோ தான். தாவேகாங்கிற கட்சியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யப்படும். அது நீங்க கேஸ் 29 தேர்தலில் கூட அவங்க நிக்க முடியாது. விஜய் வெளியிருப்பாரா சிறையில் இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல இந்த குழந்தைகளை வச்சு பயன்படுத்தினதும் சரி, அது மட்டும் இல்லாம இந்த குதிரை பேரம் நடத்தினதும் சரி, பல்வேறு வழக்குகள் சிபிஐ டைரக்டா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக தன் கையில் எடுக்கும். ஆமா, பாஜக கையில் எடுக்கும். நீ இப்படி பண்ணா பாஜக கையில் எடுக்காம என்ன பண்ணும்? கண்டிப்பாக இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 1ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் அஃபிடேவிட் கேட்டிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஜூலை 1 2026 எலெக்ஷன் கமிஷனை அஃபிடேவிட் தாக்கல் பண்றதாக கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. விஜய் குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்த விசாரணை ஜூலை 1 2026 துவங்கி ஒரு 5-6 மாசம் ஓடும். ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை தினம் அண்ணாமலை பேசுவாரு. அது ஒரு பெரிய நியூஸா மாற்றப்படும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்தெந்த ஊடகம் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக இருந்துச்சோ அந்த ஊடகங்கள், நான் சொல்றது புதிய தலைமுறையிலிருந்து, பாலிமர்லேருந்து, நியூஸ் 24/7, இது எல்லாமே விஜய்க்கு எதிராக திரும்ப சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இதெல்லாம் திரும்புவாங்க. இது ஒரு பெரிய பஞ்சாயத்துல தான் போய் முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத. ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுன்றீங்க. பார்ப்போம். அடுத்தடுத்து நீங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறதால யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் சிக்காம வரப்போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன கண்டென்ட் வருது அப்படின்னு.